கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 40ஆம் சங்கீதம், அதில் 17ஆம் வசனம். சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். இன்றைய தினம் தாவீது ராஜா அழகா சொல்றாரு, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இதே வாக்குதான். தேவரீர் உங்கள் துணையாகவும் உங்களை உங்கள் சகலவித போராட்டங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, கடன்களிலிருந்து, பிரச்சனைகள், தொல்லைகளிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவோ போராட்டங்களிலிருந்து தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்து, ஏமாற்றங்களிலிருந்து, என்னை ஏமாற்றினவங்க கைகளிலிருந்து, என்னை முன்னுக்குள்ளாக போகணும்னு நினச்சவங்க கைகளிலிருந்து, எனக்காக எதிராக வந்தவங்க கையிலிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணியிருக்கிறார் எனக்காக. அப்போ நம்ம என்ன அவர் கர்த்தர் என் துணை, தேவரீர் என் துணை. அப்போ கர்த்தர் தேவரீர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல போனாலும் கர்த்தருடைய தேவரீரோட துணையுடன் போகும்பொழுது எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தடைபடாது. யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. போராட்டங்கள் வரத்தான் செய்யும், வாழ்க்கையினா போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களை அநேகத்துக்கு ஏமாற்றிருப்பாங்க, என்ன செய்திருப்பாங்க. நோய்கள் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதற்கு மேலாக தேவரீர் உங்களை விடுதலை செய்கிறவர். உங்கள் போராட்டங்களிலிருந்து, மரணத்துக்கு எதிரான போராட்டங்களிலிருந்துலாம் என்னை விடுதலை செய்திருக்கிறார். மரணத்துக்கு எதிரான கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை செய்திருக்கிறார். அப்போ அதே தேவன் தான் உங்கள்கிட்ட இருக்கிறார். என்னை விடுதலை செய்து என்னை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், அதே தேவன் தான் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை விடுதலை செய்ய அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். தாவீது ராஜா அழகாக முடிக்கிறார் அந்த வசனத்தை. கர்த்த தேவரே தாமதியாயதையும், என் தேவனே தாமதியாயதையும், தாமதம் செய்யாமல் வாங்க ஆண்டவரே அப்படின்றாரு. தேவன் தாமதிக்கிறவர் கிடையாது. நம்ம புதிய பாட்டில் இருக்க நல்லாவே தெரியும். நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற தேவன் நம்மளை விடுதலை செய்வதற்காக, நம்மளை வழிநடத்துவதற்காக, நம்மளை ஆற்றி தேற்றி உங்களுக்கு எதிராக வர அனைத்து போராட்டங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யுத்தம் உங்களுடையது கிடையாது, யுத்தம் கர்த்தருடையது. வேதத்தை நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம எதுக்காக போராடணும், எதுக்காக நம்ம கஷ்டப்படணும், எதுக்காக வருத்தப்படணும்? சகலத்தின் தேவரின் பாதத்தில் வைத்து விடுங்க. நம்ம இந்த லெந்த டேஸில் இருக்கோம். தேவரிடம் உட்புறவாக காலம் இது. தேவனுக்கு பிரியமாக நடக்கும் நேரமாக இதை உபயோகப்படுத்த வேண்டும். இன்னும் தேவனின் நிலைத்திருக்கும் காலமாக நம்ம இதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி என்ன செய்யும் பொழுது தேவர் சொன்னது போல தேவரீர் என் துணையும். அப்போ தேவர துணையை முழுமையாக தேடும் காலமாக இது இருக்க வேண்டும். இந்த லெந்த டேஸ் முடிவதற்குள்ள முழுமையாக தேவரை தேடி அவரை கண்டடையத்தக்க காலமாக இருக்க வேண்டும். வசனத்தை நடுவில் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அப்போ கர்த்தர் என்னை விடுதலை செய்த தேவன் உங்களை விடுதலை செய்ய அவருடன் காத்து கொண்டிருக்கிறார். தாவீது ராஜா கேட்டார், தாமதம் செய்யாதீங்க ஆண்டவரே அப்படின்னாரு. நமக்கு நன்றாகவே தெரியும், அன்ற காலத்தில் தேவன் வெளியிருந்து கிரியேட் செய்தார். இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாடு தேவன் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த நொடிப்பொழியில் தேவன் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். யுத்தம் கர்த்தருடையது ஒரே வார்த்தை சொல்லிட்டு தேவ பக்கத்தில் அதை உங்கள் போராட்டங்கள், உங்கள் ஏமாற்றங்களை தள்ளி விட்டுருங்க, வைத்து விடுங்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என் பேர் நினைவாக இருக்கிறேன். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன். என் தேவனே தாமதியாதேயும். அப்போ தேவரீரே உங்கள் துணையும் உங்களை விடுதலை செய்கிறவருமாய் இருக்கிறார். எதற்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, தேவரீராகிய நீரே எங்கள் துணையும் எங்களை விடுதலை செய்கிறவருமாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். எங்கள் போராட்டங்கள், ஏமாற்றங்கள், சகல கஷ்டங்களிலிருந்து எங்களை விடுதலை செய்து வெற்றியின் பாதையில் எங்களை வழிநடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, நீர் எங்கள் துணையாக எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் போராட்டங்கள், எங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தையும் 9 பாதத்திலே தெரியும். யுத்தம் கர்த்தருடையது. ஏஸ்தாமே, நீர் எங்களுக்காக யுத்த வீரராக, ஜெய வீரராக, கம்பீர துணியுடன் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி 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 தாமே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே உண்மை துணையாக வைத்துக்கொள்ள உதவி செய்கின்றவர்கள், துணையாக ஏற்றுக்கொள்ள உதவி செய்கின்றவர்கள். நீர் அவர்களுக்கு துணையாக இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும். சகலவித போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்து விட்டதற்காக நன்றி. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள்
உமது கருத்திலே உமது பாதத்திலே அவர்கள் சமர்ப்பிக்க உதவி செய்வாங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி முடித்து அந்த பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுமாப்பா, ஆசீர்வதிக்கணுமாப்பா, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண உதவி செய்ய மாட்டவரே. இந்த எக்ஸாம் பேப்பரை திருத்தும் அதிகாரிகள் கண்களிலே தயை கிடைக்க உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை உங்களுக்கு தெரியணுமாப்பா, வயதான காலத்தில் போராட்டங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக்கணுமாப்பா, பலவீனங்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக்கணுமாப்பா, ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.